என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ப்ரௌனி இருக்குது பற்றியெல்லாம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணுவோம்ல அந்த ப்ரௌனியை விட இந்த குட்டி ப்ரௌனியை தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நான் லாஸ்ட்டாக அந்த பைட் சைஸ் ப்ரௌனி வீடியோ போட்ட பிறகு ஏகப்பட்ட பேர் வந்து அக்கா எனக்கு ப்ரௌனியை குட்டி குட்டியாகவே கட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாவ. நம்ம ப்ரௌனி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒவ்வொரு டப்லையாக போட்டு ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு இவ எல்லாருக்கும் கொஞ்சம் சாக்லேட் குளியல் போடுவோம். சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி இது வந்துட்டு காம்பவுண்ட் இல்லைங்க, ஒரிஜினல் சாக்லேட்டு தான். அதை மெல்ட் பண்ணி அப்படி எல்லாருக்கும் மேலேயே நல்லா கொஞ்சம் குளிக்கிறதுக்கு வச்சுட்டு அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஒரு மூடியை போட்டு கொரியர் போட்டாச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்து ஒரு முடிவெடுத்தேன். அந்த டைம் வரை எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் பார்த்துடுங்க. நான் தால என்ன பண்ணேன்னா எனக்கு அப்போ கேக் ஒழுங்காக செய்யவும் தெரியாது. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா எல்லா இதுலேயும் லேபிளெல்லாம் ஒட்டி பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்தா தான் நிறைய ஆர்டர் வரேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட லேபிள் ரெடி பண்ணி தாருங்க, பாக்ஸ் எல்லாம் வாங்கணும், அப்போ தான் நிறைய ஆர்டர் வரும், நான் நிறைய கேக்கெல்லாம் செய்து விற்று அப்படியே பெரிய அம்பானி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு லேபிள் பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாச்சு பார்த்துடுங்க. வாங்கி வச்ச அன்னையிலேருந்தே வெயிட்டிங், எப்படா கேக் ஆர்டர் வரும், அந்த லேபிளை நான் அதில் ஒட்டுவேன். ஒரு கேக் ஆர்டரும் வந்தபாடே இல்லை. லேபிள் ஆர்டர் கொடுக்குற இடத்துக்கு பயங்கர குதூகலத்தில் போயாச்சு. அங்கே போயிட்டானே ஒரு 10-15 லேபிள் ரெடி பண்ணி தாருங்கண்ணே. அந்த அண்ணன் சொல்லிட்டாவே மினிமம் வந்துட்டு நீங்கள் 250 ஆர்டர் பண்ணணும்னு. எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு, எங்கே கொண்டு நம்ம இவ்வளோத்தையும் ஒட்டுவோம், நம்மளுக்கு தான் ஆர்டரே வராதேன்னு. அதுக்கப்புறம் வாங்கி வச்ச லேபிள் எல்லாம் அப்படியே இருந்து ஐயமாகி போச்சு. பாதி லேபிள் இருந்துச்சா இப்போ ஒரு ஆர்டர்கள்லாம் ஒட்டுறேன்.